அன்பான உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு. என்னென்னு சொன்னால், ப்ரோ, ஒரு சாதாரண மனிதனின் மெட்டபாலிசம் எந்த அளவு இயங்குகிறது, அதை எப்படி வேகமாக செயற்பட வைக்க முடியும், இதனால் என்ன பயன்னு சொல்லி கேட்டிருக்கார். இப்போ மெட்டபாலிசம் அப்படின்றது வளர்சிதை மாற்றம். அதாவது நீங்கள் உட்கொள்கிற உணவையும் பானத்தையும் ஆற்றலாக மாற்ற செயல்முறை தான் இந்த மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த மெட்டபாலிச செயல்முறையின் போது உடலில் உள்ள அனைத்து செல்களும் ரசாயன எதிர்வினை ஆற்றுகின்றன. இந்த மெட்டபாலிச நடவடிக்கையை 3 பிரிவாக பிரிக்க முடியும். முதலாவது உணவு முறிப்பு, 2வது ஆற்றல் உற்பத்தி, 3வது ஆற்றல் சேமிப்பு. இப்படி இந்த மெட்டபாலிசம் 3 முறைகளில் நடக்குது. இப்போ மனிதர்களில் இந்த மெட்டபாலிசம் எந்த அளவு இயங்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு சராசரி மனிதன் மெட்டபாலிசம் ஆனது ஒரு மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 80 கலோரிகள். இதுதான் ஒரு சராசரி மனிதன் மெட்டபாலிசம். இது மனிதர்களுக்கு மனிதர்கள் வேறுபடலாம். அந்த மனிதர்களுடைய ஆரோக்கியம், அந்த மனிதர்களுடைய வயது, அவர்களுடைய சூழ்நிலையை பொறுத்து இந்த கலோரிகளுடைய அளவு மாறுபடும். இந்த மெட்டபாலிசத்தை அதிகரிக்க முடியுமா, இந்த மெட்டபாலிசத்தை வேகமாக செயல்பட வைக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். எப்படின்னு கேட்டால், இந்த மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறதுக்கு, மெட்டபாலிசத்தை வேகமாக செயற்பட வைக்கிறதுக்கு ஆரோக்கியம், உடற்பயிற்சி, உணவு முறை, வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பதன் மூலம் மெட்டபாலிசத்தை அதிகரிக்க முடியும், வேகமாக செயற்பட வைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மெட்டபாலிசத்தை வேகமாக செயற்பட வைக்கிறதால என்ன நன்மை, என்ன பயன் இருக்குன்னு கேட்டால், முதலாவது எடை இழப்பு. வேகமான வளர்சிதை மாற்றத்தால் என்ன நடக்கும்னு சொன்னால், அதிக அளவு கலோரிகள் எரிக்கப்படும். அதிக அளவு கலோரிகள் எரிக்கப்படுறதால உங்களோட எடை அப்படின்றது வெகுவாக குறைவடையும். 2வது தூக்கம். இந்த வளர்சிதை மாற்றம், இந்த மெட்டபாலிசம் அப்படின்றது தூங்குற நேரத்தில் அதிக அளவான கலோரிகளை எரிக்க உதவுது. அப்போ இந்த மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறதன் மூலம் உங்களுக்கு அதிக அளவான தூக்கம், சிறந்த தூக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 4வது மேம்படுத்தப்பட்ட மன ஆரோக்கியம். இந்த வளர்சிதை மாற்றத்தை, மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறதால பதட்டம், மன அழுத்தம் போன்றன வெகுவாக குறைவதாக சொல்லப்படுது. இதால் மன ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லப்படுது.